ஹாய் ஒருவன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2024ல் 100 வீடியோ போட்டாலும் 1000 மிஸ்டேக் பண்ணக்கூடிய ஆட்களும் இருக்காங்க. அதுதான் ரொம்ப 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 ஒரு சங்கடமான ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா சாய்ஸ் ஃபில்லிங்கில் ரவுண்டு 1ல நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணாங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நிறையா எதிர்பார்ப்புகளோட பண்ணி நிறைய பேர்த்துக்கு நாட் ஆர்டர் வந்து நிறைய பேர்த்துக்கு அவங்க நினைக்காத காலேஜெல்லாம் வந்தது, தேவையில்லாத ஊடால வச்சுட்டு. இப்போ ரவுண்ட் 2க்கு நம்ம நிறைய லிஸ்ட் தந்துட்டு இருக்கோம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் தரோம், ட்ரிபிள் தரோம், இசி தரோம், அந்த லிஸ்ட்ல இருக்க கல்லூரிகள்லாம் பாருங்கன்னு சொல்றோம். ஸோ இந்த கல்லூரிகளை பாருங்க, கண்டிப்பா சீட் கிடைக்குங்கிறோம். சாய்ஸ் பண்ணி நிறைய வைங்கன்னு சொல்றோம், நிறைய விஷயங்கள் பேசுறோம். இப்போ நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரக்கூடிய வேகன்சி லிஸ்ட் பார்த்து தான் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும்னு நேற்று ஒரு வீடியோ போட்டோம், அது யாருமே பார்க்கல. ஸோ 10ஆம் தேதி வேகன்சி லிஸ்ட் காலையில வந்துடும், சாய்ஸ் ஃபில்லிங் லிங்க்கும் ஓப்பன் ஆகும். அப்போ நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றுனா, ஃபர்ஸ்ட் வேகன்சி லிஸ்ட்டை பார்க்கணும்னா அதுக்கு ஒரு வீடியோ போட்டு லைவ் வருவேன். அந்த லைவ்ல நம்ம வந்து வேகன்சி லிஸ்ட்டை பற்றி பேசுவோம், என்னெல்லாம் வேகன்சிஸ் இருக்குன்ட்டு ஒரு லைவ்ல நம்ம பேசுவோம், சரிங்களா? அந்த லைவ்ல வேகன்சிஸ்ல நல்ல நல்ல காலேஜ் மட்டும் ஸ்கிரீன்ஷாட் மாதிரி எடுத்து நான் சொல்லுவேன். அப்படி ஒரு வீடியோ தான் இது. என்னன்னா, போன வருஷம் ரவுண்டு 2ல பாருங்க, வேகன்சி பொசிஷன் ஆஃப்டர் ரவுண்டு 1 கவுன்சிலிங். போன வருஷம் ரவுண்டு 1 வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ரவுண்ட் 2க்கு வந்த வேகன்சி லிஸ்ட் இது. இது வந்து நான் நல்ல காலேஜ் மட்டும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து, அதாவது பிடிஎஃபா நான் கன்வெர்ட் பண்ணி தருவேன், இதே மாதிரி தருவேன். அப்ப நல்ல காலேஜ்னா எது அப்படிங்கிறது உங்களுக்கு கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணலாம். அதுல மட்டும் வேகன்சிஸ் பார்த்துக்கலாம், சரிங்களா? டயர் 1ல இருந்து டயர் 3 வரைக்கும். ஓகே, ரைட். இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ்ல பாருங்க, ஒரு உதாரணத்துக்கு இது போன வருஷத்தோட வேகன்சி லிஸ்டா இருந்தாலும் இதே நிலைமை தான் இந்த வருஷமும். ஆனா என்ன, ஒரு படி மேலேயே போய் சில கல்லூரி, ஈஸ்வர், கேபிஆர், பண்ணாரியம்மன், கொங்கு, இல்ல வந்து அந்த சைடு சவுத் சைட்ல தியாகராஜர், இல்ல வந்து இந்த சைட்ல சென்னையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்எம்கே, ஆர்எம்டி, ஈஸ்வரி, சென்ட் ஜோசப், இல்ல வந்து ஒரு சென்னை இன்ஸ்டியூட், ராஜலட்சுமி, ஆர்ஐடி, இதுல எல்லாமே சீட்டு முடிஞ்சதை நம்ம பாக்குறோம். அதுவும் மெயினா அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் இசி சீட் இல்லைங்கிறாங்க. கண்டிப்பா உண்மைதான். போன வருஷம் என்ன நிலைமைங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா தெரிஞ்சிடும், சரிங்களா? கரெக்டா தெரிஞ்சிடும். இந்த பிடிஎஃப் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தருவேன். நீங்க ஒவ்வொரு காலேஜா போன வருஷம் என்ன நடந்திருக்குன்னு பாருங்க மெதுவா. நான் இதுல ஒரு 80 காலேஜஸ் வச்சிருக்கேன். நீங்க அட்லீஸ்ட் அந்த காலேஜஸாவது பாருங்க. நான் வந்து 430 காலேஜஸும் பார்க்க சொல்ல, அந்த காலேஜ்ல வேகன்சிஸ் என்ன ஆயிருக்கு போன வருஷம் வந்து பாருங்க, அப்போ உங்களுக்கு எல்லாம் புரியும். இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ்ல போன வருஷம் எஸ்சி எஸ்சிக்கு விட்டுருங்க, அது ஏதாவது இருக்கும், கண்டிப்பா சீட் இருக்கும். எதுவுமே இல்லை, கவனிச்சிங்களா? என்ன இருந்தது அப்படின்னா, மிஞ்சி போனா தமிழ் மீடியம் கோர்ஸ் இந்த வருஷமும் இதே நிலைமை தான். சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல், தமிழ் மீடியம் கோர்ஸ், அப்பேரல் டெக்னாலஜி ஏசிடி கேம்பஸ்ல இருக்கும். ஏசிடி கேம்பஸ்ல ஏதாவது ஒரு செகண்டரி பிரான்ச்சஸ் இருக்கும். மைனிங் இன்ஜினியரிங், பிரிண்டிங் அண்ட் பேக்கிங் டெக்னாலஜி இருக்கலாம். இது நான் வந்து ஒரு வீடியோவே போட்டு சொல்லிருக்கேன் பாருங்க. தமிழ் மீடியம் அண்ட் மெக்கானிக்கல், சிவில் தமிழ் மீடியம் வந்து சிஇஜி கேம்பஸ்ல இருக்கும், சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏசிடி கேம்பஸ்ல லெதர் டெக்னாலஜி வந்து கண்டிப்பா இருக்க வாய்ப்பு இருக்கு. பெட்ரோலியம் இன்ஜினியரிங் கண்டிப்பா இருக்க வாய்ப்பு இருக்கு. டெக்ஸ்டைல் டெக்னாலஜி பாருங்க, பிசியில ஓசியில 13 சீட்டு, பிசியில இங்க போட்டிருக்காங்க பாருங்க. இது ஓசி, இது பிசிஎம், இது பிசி. ஓசியில 11 சீட்டு செராமிக் டெக்னாலஜி, பிசியில வந்து 15 சீட்டு. அப்ப மொத்தமா 26 சீட்டு இருக்கு. கண்டிப்பா நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. இது எல்லாமே உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டிலே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கோர்சஸ் செகண்டரி பிரான்ச்சஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் பாருங்க. கம்ப்யூட்டர் சென்டருக்கு எதுவுமே இருக்காது. எம்ஐடி கேம்பஸ்ல உதாரணத்துக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாருங்க 00000, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் 00000, இசி பாருங்க 00000. இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கூட 2 சீட் தான் எஸ்சியில இருக்கு, வேற எல்லாத்துலயும் 00000. ஸோ அதனால ஓசியில ஃபர்ஸ்ட் சீட்டு முடியுங்க. ஓசியில 0 இருந்தாலே அது முடிஞ்சு போச்சு. அந்த காலேஜே ஒரு நல்ல காலேஜா எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் வேகமா ஃபில் ஆகிறது ஓசி தான். அது ஓசி நல்ல காலேஜா தான் இருக்கும், சீக்கிரமா எடுக்கக்கூடிய கல்லூரிகளா இருக்கும். அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ எம்ஐடி கேம்பஸ். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிரத்யூஷா, இது ஒரு அட்டானமஸ் காலேஜ். இதுல எல்லாம் அப்படியே சீட் இருக்கு பாத்தீங்களா, இந்த மாதிரி இருக்கும், சரிங்களா? அடுத்தது பாருங்க, ஆர்எம்கேக்கும் பாத்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங்ல சீட் இருக்கு, இந்த வருஷமும் இருக்கும். ஆர்எம்கேல கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டிசைன்ல போன வருஷம் 7 சீட் இருக்கு பிசியில. அப்போ ஒரு 178 177 இருந்தா கிடைச்சிருக்கும். இந்த வருஷம் இருக்குமான்னு கேட்டா கேள்விக்குறிதான். அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இந்த வருஷம் இருக்காது, போன வருஷமும் இல்ல. எஸ்சி எஸ்டிக்கு இருக்கும். எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன், அட்வான்ஸ் கம்யூனிகேஷன் டெக்னாலஜில கூட இருக்காது இந்த வருஷம். இசியிலும் இருக்க வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா போன வருஷமே பிசிக்கெல்லாம் இல்ல. மீதி கம்யூனிட்டிக்கு வேணா அங்கங்க 2 சீட் இருக்கு, ட்ரிபிளிக்கு இருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு யூகத்தை வச்சுக்கலாம், கம்பேரிசன் போட்டுக்கலாம், சரிங்களா? அடுத்து எஸ்ஏ இன்ஜினியரிங்லாம் கண்டிப்பா இருக்குங்க. எஸ்ஏ இன்ஜினியரிங்லாம் செகண்ட் ரவுண்ட் காலேஜ் கண்டிப்பா இருக்கும். அடுத்து வந்து வேல்டெக், மல்டிடெக்ல எல்லாம் அப்படியே சீட் இருக்கும், பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு.
நீங்க விருப்பப்பட்ட கல்லூரி வேலம்மாள் அம்பத்தூர் ரெட்டில்ஸ் சென்னை, இதுலயும் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கோர்ஸ் இருக்கும், ஏகப்பட்ட சீட் இருக்கும். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வேல்டெக் ஹைடெக் கண்டிப்பா இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வேல்டெக் ஹைடெக்லேயே பாருங்க, வேல்டெக் ஹைடெக்லாம் பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ஓசியில 22 சீட்டு, பிசியில 20 சீட்டு. அதே மாதிரி உங்க கம்யூனிட்டியில் எவ்வளவு சீட்டு, ஓசியில எவ்வளவு சீட்டுன்னு பாத்துக்கோங்க. ஸோ எல்லாமே இருக்கும் சரிங்களா. அடுத்து ஆர்எம்கே இருக்கும். ஆர்எம்கேல வந்து பாத்தீங்கன்னா இருக்காது. ஆர்எம்கே ஆமா இருக்கு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கு பாருங்க ஆர்எம்கே. இது வந்து கும்மிடிப்பூண்டி 1128 இதுல சீட் இருந்திருக்கு போன வருஷம், ஓசியிலே இருந்திருக்கு, பிசியில இருந்திருக்குது. இந்த வருஷமும் இருக்குன்னு எதிர்பார்க்கிறோம் சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜேபிஆர் இன்ஸ்டியூட்லாம் கண்டிப்பா இருக்குங்க. ஜேபிஆர் இன்ஸ்டியூட், அடுத்து சென்ட் ஜோசப் இன்ஸ்டியூட் செகண்ட் கேம்பஸ் கண்டிப்பா இருக்கும். அடுத்தது பனிமலர்ல அவ்வளவு சீட் இருக்கு பாருங்க, 49 ஆர்டிபிஷியல் டேட்டா சயின்ஸ் ஓசி சீட்டும், பிசி சீட் அவ்வளோ இருக்கு. அதே மாதிரி ஆர்டிபிஷியல் மிஷின் லேர்னிங் அந்த மாதிரி நீங்க எல்லா கம்யூனிட்டிலையும் பார்த்தீங்கன்னா சீட்டு இப்படி அள்ளி இருக்குங்க. அடுத்தது ராஜலட்சுமி இன்ஜினியரிங், அதுல எப்பவுமே 0 தாங்க. ஆர்டிபிஷியல் டேட்டா சயின்ஸ் 0, ஏரோநாட்டிக்கல் ஏதோ 1-2 இருக்கும், மிஷின் லேர்னிங் 0, ஆட்டோமொபைல் வந்து இருக்கும், ஆட்டோமொபைல் பயோமெடிக்கல் பயோடெக்னாலஜி அதெல்லாம் இருக்கும். சிஎஸ்பிஎஸ் 0, சிஎஸ்டி 0, சிவில் இன்ஜினியரிங் இருக்கும் கண்டிப்பா இருக்கும், கெமிக்கல் இருக்கும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்காது, இசிஇ இருக்காது. பாருங்க போன வருஷம் என்ன நடந்தோ அதான் இந்த வருஷமும் நடக்கும் சரிங்களா. நடந்திருக்கும், வேகன்சிஸ் வந்தா தெரியும். ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் ஃபுட் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருக்காது, மெக்கானிக்கல் இருக்கும், மெக்கட்ரானிக்ஸ் இருக்கும், ரோபோட்டிக்ஸ் கொஞ்சம் இருக்கும், சைபர் செக்யூரிட்டி இல்லை பாத்தீங்களா. அடுத்து சவிதால இருக்குங்க. சவிதால வந்து ஓரளவுக்கு இருக்கும் கண்டிப்பா, கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல கூட கொஞ்சம் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சவிதால ஓசியில மட்டும் தான் முடிஞ்சிருக்குது கம்ப்யூட்டர் சயின்ஸ், மீதி எல்லாத்துலயும் இருக்குது. ஓகே ட்ரை பண்ணலாம். அடுத்தது இதை கம்பேர் பண்ணலாமாங்க சார் 2023 கம்பேர் பண்ணலாம்? அதே மாதிரி தான் இருக்கு. நான் சொன்ன நம்ம எப்படி யூகிச்சோமோ எப்படி நடந்துட்டு இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கு. ஸ்ரீ வெங்கடேஸ்வரால கம்ப்யூட்டர் சயின்ஸ் சீட்டு முடிஞ்சிருக்கும், இசி சீட்டு முடிஞ்சிருக்கும், மீதி எல்லா சீட்டுமே ஓரளவுக்கு இருக்கும் பாத்தீங்களா. கம்ப்யூட்டர் சயின்ஸ் சீட்லாம் முடிஞ்சு போச்சு, இசி சீட்லாம் முடிஞ்சு போச்சு அந்த மாதிரி. ஸோ அடுத்தது ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜும் செக் பண்ணிக்கோங்க ஏதாவது இருக்கான்னு. ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜில் நிறைய கோர்சஸ் இருக்கு. அடுத்தது ஜேபிஆர் இன்ஜினியரிங் காலேஜ் பார்த்துக்கோங்க, அதுல சீட் இருக்கும். அடுத்து ஜெருசலம்ல சீட் இருக்கும், சென்னை ஜோன் தான் எல்லாமே. கேசிஜில எல்லா சீட் இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேசிஜி முடிஞ்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்என்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயோமெடிக்கல் கூட இல்லை பாருங்க. சிவில்ல ஒரு 2 சீட் இருக்கு, பிசிஎம்க்கு அவ்வளோதான், எஸ்சிக்கு இருக்கு அவ்வளோதான். கெமிக்கல்ல எஸ்சி எஸ்டிக்கு இருக்கு. எம்டெக் கோர்ஸ் கூட இல்லை, கம்ப்யூட்டர் சயின்ஸ் சுத்தமா இல்லை, இசி இல்லை. ஆல்மோஸ்ட் 90% சீட்டு ஃபில் போன வருஷமே, இந்த வருஷம் நினைச்சு பாருங்க சீட்டே இருக்காதுங்க, கஷ்டம் தான். அடுத்தது சென்ட் ஜோசப் ஃபர்ஸ்ட் கேம்பஸ், இதுல பாத்துக்கோங்க சீட்டு நிறைய இருக்கு. மிஷின் லேர்னிங்லயும் ஆர்டிபிஷியல் டேட்டா சயின்ஸ்லயும் கம்ப்யூட்டர் சயின்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சீட்டு முடிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு இந்த வருஷம். மேபி மிஷின் லேர்னிங் ஆர்டிபிஷியல் டேட்டா சயின்ஸ் ஏதாவது இருக்கலாம், பட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிஞ்சிருக்கும், இசியும் முடிஞ்சிருக்கும் இந்த வருஷம். மீதி ட்ரிபிள் எல்லாம் நிறைய சீட்டு வச்சிருப்பாங்க இவங்க சரிங்களா. மெக்கானிக்கல்லாம் நிறைய சீட்டு வச்சிருப்பாங்க தாராளமா. இந்த காலேஜ் வந்து 150 வரைக்குமே வரும். மெக்கானிக்கல் சொல்றேன். சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் பெட்ரோகெமிக்கல் சிப்பெட்ல சீட் இருக்குங்க, போன வருஷம் இருந்திருக்கு. பிளாஸ்டிக் டெக்னாலஜி அதுல எல்லாம் இருந்திருக்கு, பாத்துக்கோங்க சிப்பெட்ல சரிங்க, பாத்துக்கோங்க. இப்போ இந்த வருஷமும் இருக்கும். ஸ்ரீ சாய்ராம் இன்ஸ்டியூட்லயும் இருக்குங்க, பாத்துக்கோங்க சீட் எல்லா சீட்டுமே இருக்கும். சென்னை இன்ஸ்டியூட்ல கண்டிப்பா இருக்காது, போன வருஷமே 0, இந்த வருஷம் ஃபுல்லா 0வா தான் இருக்கும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் எஸ்சிக்கு இருக்கு, இந்த வருஷமும் இருக்கும் நம்புறோம். சென்னை இன்ஸ்டியூட் எல்லாமே 0 தான் சரிங்களா. செக் பண்ணிக்கோங்க, நான் தரல. ஐஎஃப்இடி கண்டிப்பா இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பத்மாவதியில கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்காதுங்க. சிவில் இருக்கும், மெக்கானிக்கல் இருக்கும், ட்ரிபிள்இ இருக்கும், இசிஇ இன்டேக் பாருங்க இருக்கும். இசிஇ கண்டிப்பா இந்த காலேஜ் 160க்கு மேல வச்சிங்கனாலே கிடைக்கும், 160க்கு மேல யார் இருக்கீங்கனாலே கிடைக்கும். அடுத்தது ஸ்ரீ சாய்ராம், கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா சாய்ராம் இருக்காது. சாய்ராம் பாருங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிஞ்சிடும், ஆர்டிபிஷியல் டேட்டா சயின்ஸ் எல்லாம் இருக்கு, பட் இந்த வருஷம் முடிஞ்சிடும். சிஎஸ்பிஎஸ் எல்லாம் முடிஞ்சிடும். இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் மேபி இருக்கலாம், எம்டெக் கோர்சஸ் இருக்கும், மீதி எல்லாமே நமக்கு சிஎஸ் எல்லாம் முடிஞ்சிடும். இசியும் இருக்கும், இன்டேக் அவங்களுக்கு அதிகமாக வச்சிருக்கனால இருக்கலாம், ட்ரிபிள்இ இருக்கும். ஸோ மீதி எல்லாமே அவங்க பாருங்க சரிங்க சாய்ராம்ல. அடுத்தது எஸ்ஆர்எம் வள்ளியம்மை அது இருக்கும் கண்டிப்பா. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா லைனா அப்படியே பார்த்துட்டே வாங்க. அடுத்த ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் இருக்கும், ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் இருக்காது, 0 ஆயிருக்கும் எல்லாமே. மோஸ்ட்லி பாருங்க அந்த கம்யூனிட்டி ஓசி பிசி பிசிஎம் எல்லாம் 0. எம்பிசியில வேணா இருக்குது, எஸ்சி எஸ்சி இருக்கு, இந்த வருஷம் எம்பிசி கூட கிடைக்காதாட்டு இருக்குது, அந்த மாதிரி இருக்கும். அடுத்தது தந்தை பெரியார்ல பாருங்க கண்டிப்பா சீட் இருக்கும் ரவுண்ட் 2க்கு. அடுத்த கவர்மெண்ட் ஜிசிடி காலேஜ்ல இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி வேணா இருக்கும், மெக்கானிக்கல், இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி, ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இருக்கும்.
பயோடெக்ல கூட சீட் இருக்காது. இதே நிலவரம் தான் இந்த வருஷம் இருக்கும். சிவில் இன்ஜினியரிங் இருக்கும். ஸோ அதெல்லாமே ஜிசிடியில் டைப் பண்ணுங்க. பிஹெச்சியில் என்ன இருக்கும்னா ஃபேஷன் டெக்னாலஜி இருக்க வாய்ப்பு இருக்கு. பிஹெச்சியில் வேற எதுவுமே வாய்ப்பு இல்லை. மெக்கானிக்கல்ல சாண்ட்விச் இருக்க வாய்ப்பு இருக்கு, அவ்வளவுதான். மித்தபடி ப்ரொடெக்ஷன்ல ஏதாவது இருக்கா? ப்ரொடெக்ஷன்லயும் இல்லை. ப்ரொடெக்ஷன் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட்ல கண்டிப்பா இருக்க வாய்ப்பு இருக்கு. அதுதான் நான் சொன்னேன். பிஹெச்சியில் ஏதாவது இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சிஐடியில் ஏதாவது இருக்கா? சிவில் இருக்கும், வேற எதுவும் இருக்காது. சிஐடியில் வேற எதுவும் இருக்காது. அடுத்து அண்ணா யூனிவர்சிட்டி ரிஜினல் கேம்பஸ் கோயம்புத்தூர்ல இந்த வருஷம் எதுவுமே இருக்காதுங்க. இசியும் இருக்காது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்காது. ட்ரிபிள் வேணா இருக்கும், மெக்கானிக்கல் இருக்கும். இதெல்லாமே நோட் பண்ணுங்க. அதுக்கு தான் ஒவ்வொரு காலேஜ் அதிகமான காலேஜ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அடுத்து கேஎஸ் ரங்கசாமி இருக்கும். அடுத்து கேஎஸ் ரங்கசாமி கண்டிப்பா இருக்கும். அடுத்து எம் குமாரசாமி இருக்கும். ஜிசிஇ சேலம் கண்டிப்பா பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் சிவில் சீட்டு மட்டும்தான் இருக்கும், மெட்டலஜிக்கல் சீட்டு மீதியெல்லாம் 0 தான் இருக்கும். இதே தான் இந்த வருஷமும் இருக்கும். அடுத்த சோனா காலேஜ் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா எல்லா சீட்டுமே இருக்கும், நீங்க பாருங்க. அடுத்தது விஎஸ்பி கரூர்லயும் எல்லா சீட்டு இருக்கும், பாருங்க. அடுத்தது விஎஸ்பி ஆமா கரூர், அதுல பாத்துக்கோங்க. அடுத்து நாலேஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பாத்துக்கோங்க, சீட் இருக்கும். அடுத்து பன்னாரியம்மன் இன்ஸ்டியூட்ல இதே மாதிரி தான் ஆர்டிபிஷியல் டேட்டா சிஎஸ்சி கோர்சஸ் எல்லாமே முடிஞ்சிருக்கும். எஸ்சி எஸ்டிக்கு இருக்க வாய்ப்பு இருக்கு. மீதி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பயோமெடிக்கல், பயோடெக்னாலஜி, சிவில், சிஎஸ்டி இதுக்கெல்லாம் சீட் இருக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் ட்ரிபிள்இல வாய்ப்பு இருக்குங்க கொஞ்சம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இசிஇ வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா ஓரளவுக்கு வாய்ப்பு இல்லை, பாருங்க. பிசி அங்கேயே 0, அப்ப இந்த வருஷம் கண்டிப்பா 0 தான். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்டேஷன்லயும் வாய்ப்பு இருக்கு, ஃபுட் டெக்னாலஜி வாய்ப்பு இருக்குங்க. இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் பன்னாரியம்மன்ல இருந்தா எடுத்துக்கோங்க. மெக்கானிக்கல், மெக்கட்ரானிக்ஸ், சிஐஇடி கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, இது வேற கேம்பஸ் 2704, இதுல எல்லாம் இருக்கும். இது வந்து டயர் 3, ஸோ இதுல இருக்கும் கண்டிப்பா. அடுத்த டாக்டர் மகாலிங்கத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் கோர்சஸ் ஆல்மோஸ்ட் ஃபில் ஆயிரும். அண்ட் ஆல்சோ வந்து ஏடிஎஸ் ஏஎம்எல்லாம் இருக்கும், கண்டிப்பா இருக்கும். சரிங்களா, எடுங்க. அடுத்தது இந்துஸ்தான், அதுல இருக்கும், பாத்துக்கோங்க. இந்துஸ்தான். அடுத்து வந்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஈரோடுல கண்டிப்பா இருக்கும். இந்த மாதிரி நான் எல்லாமே கொடுத்துருக்கேன் பாருங்க. நீங்க ஒவ்வொன்றா உட்காந்து செக் பண்ணணும். கற்பகம் காலேஜ்ல போன வருஷம் என்ன நடந்திருக்கு நீங்களே பாருங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்ல 0 தான் போன வருஷம், இந்த வருஷமும் 0 தான். எம்பிசிக்கு ஒரு சீட், அந்த மாதிரி ஒரு சீட் 2 சீட் இருக்கு. இந்த வருஷம் எல்லாத்துலயுமே 0. எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் இருக்கும். சிவில் கண்டிப்பா இருக்கும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டிசைன் இருக்காது இந்த வருஷம். ஆர்டிபிஷியல் டேட்டா சயின்ஸ் ஓவர். இசிஇ இந்த வருஷம் கண்டிப்பா இருக்காது. போன வருஷமாவது இருந்து இந்த வருஷம் இருக்காது. ட்ரிபிள்இ இருக்க வாய்ப்பு இருக்குங்க. டெலிகம்யூனிகேஷன் வாய்ப்பு இருக்குங்க. ஐடி வாய்ப்பு இருக்காது. மெக்கானிக்கல் வாய்ப்பு இருக்கு. சைபர் செக்யூரிட்டி வாய்ப்பு இல்லை. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வாய்ப்பு கம்மி தான். ஸோ புரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி இருக்க போகுதுன்னு. கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் சத்தியமா சொல்றேன், ஏதாவது கோர்ஸ் கிடைச்சா எடுத்துக்கோங்க. அதாவது ட்ரிபிள்இ, ஒரு இன்ஸ்ட்ருமெண்டேஷன், ஒரு ஃபுட் டெக்னாலஜி, ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டிசைன், இதெல்லாம் கண்டிப்பா இந்த வருஷமும் சீட் இருக்கும். மீதி எல்லாமே இருக்க வாய்ப்பு கம்மி. ஆட்டோமொபைல்லாம் இருக்கும். கொங்குலாம் வந்து பாத்தீங்கன்னா அருமையான காலேஜ். குமரகுருல என்ன இருக்க வாய்ப்பு இருக்குன்னா ஏரோநாட்டிக்கலுக்கு ஏதாவது இருக்கலாம். ஆட்டோமொபைல் கண்டிப்பா இருக்குங்க. 175 மேல இருந்தீங்கன்னா கிடைக்கும். சிவில் இன்ஜினியரிங் கண்டிப்பா கிடைக்கும். 160க்கு மேல இருந்தாலே கிடைக்கும். அண்ட் ஃபேஷன் டெக்னாலஜியும் எடுக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு 165க்கு மேல கிடைக்கும். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கிடைக்கும். டெக்ஸ்டைல் கிடைக்கும். வேற எது மெக்கட்ரானிக்ஸ் வேணா வாய்ப்பு இருக்கு குமரகுருல. அடுத்து நந்தா இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாமே இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி ஃபர்ஸ்ட் கேம்பஸ். இது வந்து சிவில் இன்ஜினியரிங் இருக்கும், வேற எதுவும் இருக்காது. வேற எல்லாமே எஸ்சி எஸ்டி தான் இருக்கும். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணா கேம்பஸ் பார்த்துக்கோங்க. மெக்கானிக்கல் இருக்கும், சிவில் இருக்கும். ஸ்ரீ ராமகிருஷ்ணா காலேஜ் இதுலயும் அப்படிதான், செகண்டரி பிரான்ச்சஸ் மட்டும்தான் இருக்கும். அதைத்தான் நான் ப்ரீவியஸ் வீடியோலயே சொல்லிட்டு இருந்தேன். இந்த இதை வச்சு செக் பண்ணுங்க. ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சொல்லியாச்சு. ஓகே, ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி செகண்ட் கேம்பஸ்ல சிவில் இருக்கும், ட்ரிபிள்இ இருக்க வாய்ப்பு இருக்கு. மீதி எல்லாமே உங்களுக்கு வந்து வாய்ப்பு இந்த வருஷம் கம்மி தாங்க. பயோமெடிக்கல் அது இருக்க வாய்ப்பு இருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் வாய்ப்பு இல்லைங்க. இங்க வந்து இது வெள்ளலாரா, நான் தப்பா சொல்லிட்டேனா? சரி, ஓகே. மெக்கானிக்கல் இருக்க வாய்ப்பு இருக்குங்க. ட்ரிபிள்இ இருக்க வாய்ப்பு இருக்கு. வேற எதுவுமே வாய்ப்பு இல்லை. வெள்ளலார் இருக்கும், கண்டிப்பா ஃபுல் சீட் இருக்கும். ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இருக்கும். எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இருக்கும். ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கும், எல்என்டி பைபாஸ். எஸ்என்எஸ் காலேஜ் இருக்கும். எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இருக்கும். டாக்டர் என்ஜிபி இருக்கும். இது எல்லாமே இருக்கும். ஸ்ரீ ஈஸ்வர் பாருங்களேன். ஈஸ்வர் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சீட் ஆல்மோஸ்ட் போன வருஷமே ஓவர் மிஷின் லேர்னிங்ல. இந்த வருஷம் கண்டிப்பா இருக்காது. சிஎஸ்பிஎஸ்க்கு போன வருஷமே கம்மி தான், இந்த வருஷம் லைட்டா இருக்கலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் வந்து பாத்தீங்கன்னா மேபி இருக்காது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஆல்மோஸ்ட் 0 போன வருஷம், இந்த வருஷமும் 0 பார்த்துக்கோங்க. இசிஇ இந்த வருஷம் 0, இந்த வருஷம் கிடைக்கவே வாய்ப்பு இல்லை. ட்ரிபிள்இ வேணா வாய்ப்பு இருக்கு, ஐடி வாய்ப்பு இல்லை, மெக்கானிக்கல் வேணா வாய்ப்பு இருக்கு, அவ்வளவுதான் ஈஸ்வரில்.
அடுத்தது இந்துஸ்தான் 2வது கேம்பஸ், பிஏ காலேஜ், கேஐடி கலைஞர் இன்ஸ்டியூட், இதுல சீட் இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கேபிஆர்லயும் அதே நிலைமை தான். கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஈஸி கிடைக்காது, வேற எல்லாமே உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு, கெமிக்கல் அந்த மாதிரி எல்லாம். கேபிஆர்ல செக் பண்ணுங்க. ஜிசிஇ கந்தரவக்கோட்டை, இதுலயே வந்து ஃபுல் சீட் இருக்கு பாத்தீங்களா. ஜிசி ஸ்ரீரங்கத்துலயும் ஃபுல் சீட் இருக்கு பாத்தீங்களா. கவர்மெண்ட் காலேஜ் கே ராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜிலையும் ஃபுல் சீட் இருக்கும். நான் ஒவ்வொன்றா சொல்லி கொங்கு நாடு காலேஜில் இருக்கும், ஃபுல் சீட் இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கே ராமகிருஷ்ணன் காலேஜ் கண்டிப்பா. ஸோ அடுத்தது ராம்கோ இன்ஸ்டியூட்ல இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு காலேஜா பார்க்கணும் நீங்க, சரிங்களா. அடுத்து சேது இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜில இருக்கும். ஓகே, அடுத்து பிரான்சிஸ் சேவியர், முக்கியமான கல்லூரியெல்லாம் சொல்லிட்டு நினைக்கிறேன். காமராஜ், மெப்கோ எல்லாமே இருக்கும். மெப்கோல வந்து சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் மட்டும் இருக்காது, மீதி எல்லாமே இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்என், அதுக்கப்புறம் பிஎஸ்ஆர். நான் வந்து ரேண்டமா எடுத்திருக்கேன். சென்ட் சேவியர் எதுங்கெல்லாம் வேகன்சி இருக்கோ அதில் எடுத்திருக்கேன். கவர்மெண்ட் ஜிசி திருநெல்வேலி பாத்தீங்களா, மெக்கானிக்கல் இருக்கு, ட்ரிபிள் இருக்கு, வேற எல்லாமே முடிஞ்சிடும். அடுத்து தியாகராஜர்ல ஆல்மோஸ்ட் ஃபீல்டு பாத்தீங்களா. சிவில் எஸ்எஸ் செல்ஃப் சப்போர்ட் வேணா ஏதாவது இருக்கும், ஆல்மோஸ்ட் ஃபீல்டு தியாகராஜர். அடுத்து ஜிசி போடி இருக்கு, கண்டிப்பா இருக்கு, ஒரு 160க்கு மேல இருந்தாலே கிடைச்சிரும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அழகப்ப செட்டியார் எல்லாமே முடிஞ்சு, ட்ரிபிள் வேணா இருக்கும், மெக்கானிக்கல் இருக்கும், சிவில் இருக்கும், ஆல்மோஸ்ட் ஃபீல்டு. ட்ரிபிள் இந்த வருஷம் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். அடுத்து கேஎல்என் இருக்கும் ஃபுல்லா. அடுத்து பிஎஸ்என்ஏ இருக்கும், பிஎஸ்என்ஏ திண்டுக்கல் பிஎஸ்ஏ கண்டிப்பா இதெல்லாம் கிடைக்கும். இந்த மாதிரி நான் இந்த பிடிஎஃப்ல இருக்க கல்லூரிகள் எல்லாமே பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கல்லூரிகள் போன வருஷத்தோட நிலைமை, இந்த வருஷம் என்ன ஆகுது போகுது அப்படிங்கிறது பொறுத்திருந்து தான் பார்க்கணும், சரிங்களா. அதனால ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த வருஷமும். அதை காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோல எல்லாமே காட்டினேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எதுல சீட் இருக்கு எதுல சீட் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓசியில் இருக்கான்னு பாருங்க, அப்புறம் உங்களுக்கு கம்யூனிட்டியில இருக்கான்னு பாருங்க. ஓசியில் இருக்கான்னு பாருங்க. ஓசியில் ஆல்மோஸ்ட் 0னா தியாகராஜர் விட்டுருங்க, தியாகராஜர் எதுவுமே இருக்காது. எதுல ஓசி ஆல்மோஸ்ட் ஃபில்லுனாலே உங்க கம்யூனிட்டியில இருக்கான்னு பாருங்க. உங்க கம்யூனிட்டிலேயே ஒரு 13 சீட் இருக்கு பாத்தீங்களா ட்ரிபிள்ல. ஸோ அந்த மாதிரி உங்க கம்யூனிட்டியில இருந்தா ஓகே, ஒரு 13 சீட் இருக்கா கிடைக்க வாய்ப்பு இருக்கு, ஒரு 165க்கு மேல இருந்தா கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி கணிச்சு ஒரு சாய்ஸ் ஃபில்லிங் ரெடி பண்ணுங்க, ஓகேவா. அதுக்குன்னு இதுல இருக்க காலேஜஸ் மட்டும் எடுக்காதீங்க, இன்னும் நிறைய காலேஜஸ் நான் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். அந்த காலேஜ்லாம் நம்ம ஆல்ரெடி லிஸ்ட் அவுட் பண்ணியாச்சு. அந்த காலேஜும் இந்த வருஷம் வைங்க, எல்லாம் நல்ல காலேஜ். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க. வேகன்சி லிஸ்ட் வந்தோன்னு இப்படிதான் நீங்க பார்க்கணும் ஒவ்வொன்றா. தேங்க்யூ.